ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என பலராலும் பாராட்டப்படுபவர் நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ். அவர் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பாக்யராஜுக்கு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், SP முத்துராமன், T. ராஜேந்தர், பார்த்திபன் உள்பட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டு பாக்யராஜை கௌரவித்தனர். அப்போது மேடையில் பேசிய ரஜினிகாந்த், இந்த விழாவை நடத்த பாக்யராஜை சம்மதிக்க வைக்க அவரது மனைவி பூர்ணிமா எடுத்த முயற்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. முதலிலேயே நீங்க வந்தாதான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் கண்டிப்பா வர்றேன், அவருக்காக வராம இருப்பேனா, அதுவும் 50வது வருஷம் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். 70களில் 3 ராஜாக்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தார்கள். ஒன்று இளையராஜா, இன்னொன்று பாரதி ராஜா, அடுத்தது பாக்யராஜ் தான். இந்த 3 பேரும் ஒவ்வொரு துறையிலும் அரசர்கள். கொடிகட்டி பறந்தாங்க, இன்னமும் பறந்துட்டு இருக்காங்க. இதுல இளையராஜா இசைக்கு, பாரதி ராஜா திரைக்கதை டைரக்ஷன், ஆனா நம்ம பாக்யராஜோ கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்டிங், அதோடு இசையும் பண்ணி இருக்காங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன் என்று ரஜினிகாந்த் பாராட்டி பேசினார். பாக்யராஜ் கல்யாணத்தை எம்ஜிஆர் தான் முன்னின்று நடத்தி வைத்தார். எம்ஜிஆர் இதயத்துல அவ்வளவு ஈஸியா யாராலும் போயிட முடியாது. எப்படி அண்ணா இதயத்தில் எம்ஜிஆர் போனாரோ அதே போல எம்ஜிஆர் இதயத்தில் பாக்யராஜ் போயிருக்கார் என்று பாராட்டி பேசினார். 16 வயதினிலே படத்துல கமல் ஸ்ரீதேவி சீன் முதல்ல எடுத்துட்டு கடைசியா தான் நம்மளை கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த டைம்ல டயலாக் அவ்வளவா வராது. அப்போ பாக்யராஜ் தான் எனக்கு முழுக்க சொல்லி கொடுத்தாரு. அந்த படத்துல நான் பேசின மாடுலேஷன் எல்லாமே 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்ததுதான். எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடனே பாக்யராஜ கேட்பேன். படையப்பா படத்துல நீலாம்பரி கேரக்டர் சம்பந்தமா பாக்யராஜ் சொன்ன போது, இந்த கேரக்டர் சரியா எழுதுனா படம் எங்கேயோ போயிடுன்னு சொன்னாரு எனவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். என்னுடைய வாழ்க்கையில 30 வருடத்திற்கு முன்பு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. 1995ல சிவாஜி சாருக்கு செவாலிய விருது மலேசியாவில் கொடுத்தாங்க. அதுக்காக சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல அவருக்கு திரையுலகமும் அரசும் சேர்ந்து பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுல சிறப்பு விருந்தினரா CM ஜெயலலிதா கலந்துகிட்டாங்க. அப்போ நான் ஜெயலலிதாவை பார்த்து ஆவேசமா பேசினேன். எப்போதுமே கோபத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனா கோபத்துல உதிர்த்த வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் கோபத்துல வார்த்தைகளை அளந்து பேசணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அங்கிருந்தவர்களுக்கு எல்லாம் மூஞ்சே மாறிடுச்சு. அப்புறம் ஒரு ஓபன் ஜீப்ல சிவாஜியை நிக்க வச்சு ரசிகர்கள் முன்னாடி வலம் வர ஏற்பாடு செஞ்சாங்க. அதுல நானும் ஏற போனேன். அப்போ விஜயகுமார் வேண்டான்னு சொன்னாரு. அப்போ எனக்கு எதுக்காகன்னு புரியல. ஆனா அதுல நான் ஏறி போன போது சிலர் கல்லால அடிச்சாங்க, பயங்கரமா கத்துனாங்க. அப்போ பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுனால சில ஃபேன்ஸ் ஆட்டோகிராஃப் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள எல்லா ஆர்டிஸ்டும் பஸ் ஏறி போயிட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஒரு குரூப் இங்க வாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு குரூப் அங்க போங்கன்னு சொல்றாங்க. அதுல சில பேர் தலையில அடிக்கிறாங்க, கிள்ளுறாங்க, திட்டுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு சப்தம் கேட்டுச்சு. அது பாக்யராஜ் தான். அவர் பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்க கிட்ட சத்தமா, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்காங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவரை ஜீப்ல அழைச்சிட்டு போய் வீட்டுல விடுங்க, இல்லனா உங்களை விட மாட்டேன், மீடியாவில சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அங்கிருந்த போலீஸ்காரங்க என்ன ஜீப்ல அழைச்சிட்டு போனாங்க, பாதுகாப்பா வீட்டுல விட்டாங்க. இதை என்னால மறக்கவே முடியாது என்று ரஜினி உருக்கமாக பேசினார். ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.